கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றொரு விசை நீ அதிசயங்களை காண்பாய் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கல்வாரி ஆசீர்வாத ஊழியங்கள் சார்பாய் உங்களை வாழ்த்துகிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் வேதனையோடு சில பிரச்சனைகளோடு ஒரு முடிவு வராதா என்று எதிர்பார்த்து அநேகர் காத்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறது. இன்றைக்கி நாட்கள் பார்த்தால் மிக கொடியதான நாட்களாக இருக்கிறது. அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியில், அநேக போராட்டங்களுக்கு மத்தியில், கண்ணீர்களுக்கு மத்தியில் ஒரு அற்புதம் நடக்காதா? எங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு வராதா? இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வராதா? என் வாழ்க்கையின் நாங்கள் சந்திக்கிற போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வராதா? தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் வராதா? குடும்ப வாழ்க்கையில் ஒரு நன்மைகள் வராதா என்று அநேகர் இன்றைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நிச்சயமாய் செய்வார். அவர் செய்ய போகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களுக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரமல்ல, தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் மேன்மை அடைவதற்கும் தேவன் உங்களை உயர்த்தி வைக்கிறதை அநேகர் காணும்படியாக இருக்கிறதாகவும் இருக்கும். நிச்சயமாகவே கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்கும் போதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய வித்தியாசங்களை உண்டாக்குவாராக. ஆனால் ஒன்று நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை வரணும். அதான் இன்றைக்கு மிக முக்கியமான விஷயம். அன்பான கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அநேக வாக்குத்தத்தங்கள் நம்ம கேட்கிறோம். மாத வாக்குத்தத்தங்கள், வார வாக்குத்தத்தங்கள், தினந்தோறும் கற்றுக் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள், அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் அதை கேட்கறதுனால அற்புதம் நடக்காது. கேட்கறதுனால அதிசயங்களை பார்க்க முடியாது. கர்த்தர் பேசுகிறார். நம்முடைய பிரச்சனைக்கு, நம்முடைய போராட்டங்களுக்கு தகுந்தாற் போல என்ன பிரச்சனைகள் சந்திக்கிறோமோ, என்ன போராட்டங்கள் சந்திக்கிறோமோ, அதனோடு கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் தெளிவாய் நமக்கு வரும். ஆனால் வெறும் அந்த வாக்கு தத்தங்களை கேட்கிறவர்களாக இருப்போம் என்றால், அந்த வாக்கு தத்தங்களை கேட்டு அதன்படி வாழ்கிறவர்களாய் மாறும்போது, விசேஷமாய் அந்த வாக்கு தத்தம் எனக்குரியது, என் வாழ்க்கையில் தேவன் எனக்கு அதை நிச்சயமாய் செய்வார் என்கிற நம்பிக்கையில் நீங்கள் வருவீர்கள் என்றால், கர்த்தர் மயக்க வைக்கிற விசுவாசத்தை இன்னும் உறுதியாய் பிடிப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜெயங்களையும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பார்க்கலாம். விசேஷம் அநேக மதத்தை காட்டிலும் கிறிஸ்துவர்கள், கர்த்தரை அறிந்த ஜனங்கள் அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் ஏன் அது என் வாழ்க்கையில் பலிக்க மாட்டேதுங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. நம்மளை போல, ஆண்டவருடைய பிள்ளைகளை போல ஆசீர்வாதத்தை குறித்த செய்திகளை கேட்கறதுல வேற யாருமே இல்லை. அவ்வளோ ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள், அவ்வளோ ஆசீர்வாதமான காரியங்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து அன்றைக்கே ரத்தம் சிந்தி உங்களை என்னை மீட்டெடுத்து இந்த மகா பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கு தெரிந்து கொண்ட பிறகும் அநேகருடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்கள் இல்லை. ஒரு முடிவு வராதா? இந்த பிரச்சனை முடியாதா? இந்த போராட்டம் முடியாதா? இந்த காரியங்கள் எனக்கு ஒரு முடிவை கொண்டு வராதா என்று அநேக வெள்ளம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அதுக்கு ஒரு பதிலாய் மாறி இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டாக்குவார். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தையை கேட்கும் போதே கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்கிற அந்த வைராக்கியத்துக்குள்ளே வாங்க, அந்த மாற்றத்துக்குள்ளே வாங்க. என் தேவன் நிச்சயமாய் இந்த வாழ்க்கையில் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்கிற நிச்சயத்துக்கு இன்றைக்கு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு தேவன் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அருமையான ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 10, 11, 12 3 வசனங்கள். அதில் 11ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா? நான் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வராதா? என் போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வராதா என்று அநேகர் இன்றைக்கு யோசித்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற நேரடியான வார்த்தை. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த நாளில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வித்தியாசங்களை உண்டாக்குவார். இன்றைக்கு அவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் அருமையான ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களுக்கு முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, நிறைய வேளையில் நிறைய காரியங்கள் முடியாமல் போகிறது. அது இல்லாமல் சில எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் மிக வித்தியாசமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான காரியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வித்தியாசங்களை உண்டாக்குவார். அது என்ன? ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள் முழுமையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எதிர்பார்ப்பு எந்த இடத்தில் இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வேளை கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் வந்த பிறகும் நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாத காரணம், வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் கொடுத்தது தான். வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு அருளினது தான். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் வருகிற திசைகளை நீங்கள் யோசித்து பாருங்க. நம்ம யார் பேரில் நம்பிக்கையாக இருந்து அந்த வாக்குத்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். ஆனால் அது யார் மூலமாய் நடக்கும் என்பதை நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம், நம்முடைய எதிர்பார்ப்பு பெரிதாக இருக்கிறதோ சிறிதாக இருக்கிறதோ, அது தேவனிடத்திலிருந்து வர வேண்டும் என்பதை நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால், நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அது நிச்சயமாய் நடக்கும். பாருங்க, சோதோம் குமாராவின்ல அந்த ராஜாக்கள் அழித்து கொண்டு போன போது ஆபிரகாம் போய் எல்லாவற்றையும் மீட்டெடுத்து கொண்டு வந்து அந்த ராஜாவுக்கு கொடுக்குறான், அந்த மக்களுக்கு கொடுக்குறான். அப்போ அந்த ராஜா என்ன சொல்கிறான்? நீ தான் எல்லாத்தையும் எடுத்து வந்து ஜெயிச்சு வந்து கொடுத்தீங்க, அதால் உங்களுக்கு என்ன தேவையோ அவைகள் நீங்கள் கொண்டு போங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த ராஜா சொல்லும்போது அந்த ஆபிரகாம் என்ன சொல்லுகிறான்? இல்லை, ஒரு செருப்பின் வாரை கூட இங்கிருந்து நான் கொண்டு போக மாட்டேன். ஏனென்றால் ஒரு நாளில் நீர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினீர் என்கிற சொல்லுக்கு நான் ஒரு நாளும் பாத்திரவானாக இருக்கக்கூடாது. என் எதிர்பார்ப்பு தேவனிடத்திற்கு என்னை உயர்த்துவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன காரியங்கள் அவர் மூலியமாய் எனக்கு நடக்க வேண்டுமே தவிர, என் வாழ்க்கையில் உயர்வு கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டுமே தவிர வேற யாரையும் நான் எந்த விஷயத்துக்கும் எதிர்பார்த்திருக்க மாட்டேன் என்கிற ஒரு மிக பெரிய பதிவை அங்கே செய்கிறான். அதால் தான் 15ஆம் வசனத்தை சொல்லும்போது, நானே உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமா இருக்கேன்னு சொல்றார். த ரிவார்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ். அந்த கீழ்ப்படிதல்னால ஆபிரகாமை தேவன் மிக ஒரு பெரிய உயர்வுக்கு உயர்த்துகிறார். ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வாக்கு தத்தங்கள் தான் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்து கொண்டிருக்கார். ஆனால் ஏன் நிறைவேற மாட்டேதான் பெரிய விஷயம். அங்கே ஒரு பெரிய வாக்கு தத்தை தேவன் பதிவு செய்ய விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, உங்கள் பிரச்சனைக்கு மத்தியில், போராட்டங்களுக்கு மத்தியில், கண்ணீருக்கு மத்தியில், வேதனைக்கு மத்தியில், தொழில் நல்லா இல்லை, குடும்பம் நல்லா இல்லை, குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தைகள் தடைபட்டிருக்கிறது, திருமண தடைகள், எப்பேற்பட்ட தடைகளுக்கும் ஒரு முடிவு வருவதற்கு ஏன் தேவன் இன்றைக்கு இந்த நாளை நியமித்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, கொஞ்சம் நீங்க உணர்வோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் கிரியை செய்யும். சில டிரான்ஸ்லேஷன் இதை வாசித்திருக்கிறேன். இது நம்ம சாதாரணமாக தமிழில் வாசிக்கிறோம். உங்கள் நம்பிக்கை, அதாவது நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கற்று தர்றதுக்கு என்னமா இருக்கான்று. ஆனால் சில டிரான்ஸ்லேஷனில் அது அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்காக நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். இதனுடைய சில ஆம்பிளிஃபைட் பைபிள் சில நல்ல தேர்ந்த வேதாகமத்தில் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது என்ன, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு என்று இதில் தமிழில் போடப்பட்டிருந்தாலும் அதில் சில டிரான்ஸ்லேஷனில் அருமையாய் சொல்லப்படுகிற காரியம், அல்லேலூயா, அவர் உங்களுக்கென்று தீர்மானித்து வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த நாளில் அவர் உங்களுக்கு தருவதற்கு முடிவு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இஸ் பிளான் அண்ட் இஸ் கைண்ட்னஸ் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அவருடைய திட்டங்களும் அவருடைய இரக்கமும். அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இந்த வசனம் வாசிக்கும் போது சாதாரணமான ஒரு வாக்குத்தத்தை போல தெரியும். நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிய கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாம் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் தேவனிடத்தில்? கடன் பிரச்சனை, கடன் மாறணும், ஒரு திருமணம் ஆகலை, குழந்தை பாக்கியம் இல்லை, அல்லது வேலைகள் சரியா இல்லை, ஆசீர்வாதமாக இல்லை, ஊழியத்தின் சார்பில் பார்த்தா ஊழியம் வளரலை, இப்படிப்பட்ட சின்ன காரியம். இதெல்லாம் எப்படின்னா இட்ஸ் நாட், அது ஒரு சாதாரணமான தேவைக்குரிய காரியம். நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குது? சாதாரணமான தேவைகளுக்கு தான் இருக்குது.
ஆனால் ஆண்டவரிடத்தில் நம்ம எதிர்பார்க்கும் போது அவர் பெரியவராக இருக்கிறபடினால பெரிய காரியங்களை கேளுங்கள் என்று சாலமோன் இடத்துல அவர் கேட்கும்போது உனக்கு என்ன வேணும் போது அவன் ஆஸ்திய பொண்ணையே கேட்கல. அவன் கேட்குறான், இத்தனை ஜனங்களை என்னிடத்துல கொடுத்துருங்களே, இதை ஆளுவதற்கான ஞானத்தை எனக்கு தாங்க. அல்லேலூயா. பாருங்க, நம்ம கேட்கறது யாரிடத்துல கேட்கிறோம் என்பதை அறிந்து கேட்கிறத வருகிறோம். என் தேவன் மகா பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆனால் அநேக பேரில் அவரை சும்மா ஒரு சின்ன ஆளா, ஒரு பேங்கா, ஒரு வட்டி கடைக்காரனை போல, சில தேவைகளை சந்திக்கிற ஆட்களை போலவே நம்ம வைத்து காரியங்களை செய்கிறோம். இல்லை, இன்றைக்கு அன்பான தேவஜனமே, உங்கள் இருதயத்தின் கண்கள் சரியாய் திறக்கப்படுவதாக, நம்முடைய காரியங்கள் சரியாய் புரிவதாக. அதில் அருமையாக சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. எவ்வளோ அருமையாக சொல்கிறார் தெரியுமா? அல்லேலூயா. நான் உனக்கு திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறேன். சில டிரான்ஸ்லேஷனில் அருமையாய் சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு விளக்கம். அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில தீர்மானித்திருக்கிற, திட்டம் பண்ணி வைத்திருக்கிற, தரிசனத்தை வைத்திருக்கிற, உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியம் மிக பெரிதானவைகளாக இருக்கிறது. அந்த காரியத்தை கர்த்தர் வருகிற நாட்களில் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் செய்ய போகிறார் என்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. அன்பான தேவஜனமே, பாபிலோனுக்கு அடிமையாய் போன ஜனங்கள் அங்கிருந்து கண்ணீரோடு வேதனையோடு கூக்குரலிட்ட போது இந்த வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை சாதாரணமாக வரல, ஜனங்களின் கண்ணீருக்கு மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அதுக்கு முன் வசனம் சொல்லும் போது 70 வருஷங்கள் அடிமைத்தனத்தின் முடிவுக்கு வந்த போது, அந்த 70 வருஷம் அவர்கள் அடிமைகளாக இருந்து அந்த காலங்கள் முடிந்த போது கர்த்தர் நிர்ணயித்த, கர்த்தர் வைத்திருக்கிற, கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று நினைத்திருக்கிற அந்த நேரம் சரியான நேரம். வேதம் சொல்லுகிறது, அதன் காலங்களில் அதன் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற தேவன். அன்பான தேவஜனமே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிற காலம் என்று ஒன்று வந்திருக்கிறது. அது எந்த காலம்? இந்த காலம். அல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க இப்பொழுதுதான் அது நேர்த்தியான காலம். அதன் காலங்களில், எந்த காலத்தில், இந்த காலத்தில், நீங்கள் கேட்கிற இந்த காலத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்ததும், கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டங்களையும் தீர்மானங்களையும் நிறைவேற்றுகிற காலம் சரியாய் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா அந்த காரியத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது நிறைய காரியங்களை நீங்கள் வாசிக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, அதில் நிறைய காரியங்கள் சிலருக்கு ஜெபமே கேட்கப்படாத போல இருக்குது. சகரியா, எலிசபெத்தை எடுத்தீங்கன்னா தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு குடும்பம். அவங்க குழந்தைய ரொம்ப நாளாக கேட்டுக்கிறாங்க, குழந்தை இல்லை, ஆனால் கொடுக்கல. அண்ணால பாருங்க, அண்ணாளுடைய வாழ்க்கையில வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வந்தா, வருஷந்தோறும் ஜெபம் பண்ணா. ஆனா அவ கூட இருக்கிற பெண்ணினால் குழந்தை பெற்றுக்கொண்டே போயிட்டே இருக்கிறா வருஷம். ஆனா இவளுக்கு ஒரு குழந்தை இல்லை, இவளுக்கு அந்த காரியம் நடக்கல. பாருங்க, ஏன் நடக்கல? தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்கு அண்ணால் உள்ள வரல. அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இன்னைக்கு சில காரியங்களை ஆழமாய் புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறபடி அல்ல, நீங்கள் தீர்மானிக்கிறபடி அல்ல, நீங்கள் சிந்திக்கிறபடி அல்ல. தேவன் திட்டம் பண்ணி, தீர்மானம் பண்ணி, அவர் சிந்தித்து உனக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை அற்புதமாய் செய்ய அவர்களாய் காத்திருக்கிறார். இட்ஸ் நாட் யுவர் பிளான், இட்ஸ் ஹிஸ் பிளான். அல்லேலூயா. அவர் பிளான் வரும்போது நம்ம வாழ்க்கை ஒரு சாதாரணமான நன்மைக்காக இருக்காதுங்க, சாதாரணமான ஆசீர்வாதங்களை நோக்கி இருக்காது. அந்த அவர் கொடுக்கிற தீர்மானம், நம்ம எதிர்பார்க்கறத கொடுத்தா இப்போ ஏதோ ஒரு தேவை இருக்குது, அந்த தேவை முடிச்சுட்டு திரும்ப ஒரு தேவை வரும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, காரியங்களை வாசித்து பாருங்க. கர்த்தர் என்ன தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார், என்ன நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார், என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தீர்க்கதரிசியின் மனைவி என்று சொல்லப்படுகிறது. அவ எதிர்பார்த்திருக்கிறது கடன் வந்துச்சு, தீர்க்கதரிசி மனைவியா இருக்கிறா, கடன் ஆயிட்டா. அப்படி இப்படிப்பட்ட தீர்க்கதரிசின்னு தெரியல, கடன் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் கூட கர்த்தரை நம்புவதை பார்க்கலும் மனிதருடைய கரங்களை நம்பி நிற்கிறதை பார்க்கிறேன். கர்த்தரை மாத்திரம் நம்முடைய எதிர்பார்ப்பு அவரிடத்துல மாத்திரம் இருக்கணும். எங்கள் வாழ்க்கையில், ஊழியக்காரங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் உண்டு. போதிக்கும் போது உங்களுக்காக விசுவாசத்தை பற்றி போதிக்கலாம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் நாங்கள் சந்திக்கிறது, பிரச்சனைகள் வரும்போது எங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வைப்பது ரொம்ப கடினம் தான். அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாய் ஆவியானவர் உணர்த்த விரும்புகிற ஒரு காரியம், உங்கள் எதிர்பார்ப்பு தேவனுடைய எதிர்பார்ப்போடு இணைய வேண்டும். அல்லேலூயா.
அவர் வைத்திருக்க திட்டங்களும் தீர்மானங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்றால் உங்கள் நம்பிக்கை இன்னைக்கு ஆண்டவர் பக்கம் திருப்புங்க. அவர் நல்ல முடிவை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். இத்தனை வருஷம் நீங்கள் அழுது ஜெபித்த ஜெபத்துக்கு, இத்தனை ஆண்டுகள், நாட்களாக இருக்கலாம், ஆண்டுகளாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம், ஒரு காரியத்துக்காக போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்கள, அந்த காரியத்துக்கு கர்த்தர் ஜெயத்தை தருகிற நாட்கள் வந்திருக்குது. பாருங்க, அன்னாளுக்கு ஏன் பிறக்கல? அன்னாளுடைய தேவை ஒரு குழந்தை, அன்னாளுடைய தேவை ஒரு குழந்தை. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அது அல்ல. இஸ்ரவேலுக்கு கொண்டு ஒரு பெரிய தீர்க்கதரிசி அன்னாளின் கர்ப்பத்தில் கொடுக்க அவர் விரும்பியிருந்தார். கடைசியாக பாருங்க, அவர் ஜெபம் எப்படி மாறுச்சு? ஆண்டவரே, நீங்கள் ஒரு குழந்தையை கொடுத்தா அதை உங்களுக்கே கொடுக்குறேன். பாருங்க, இதை தான் கர்த்தர் எதிர்பார்த்தார். இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் கர்த்தருக்கு மகிமை தருவதாக இருக்க வேண்டும் என்று யோசித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு அதுக்கு முடிவு வரும். அல்லேலூயா. அவர் நினைச்சது ஒரு குழந்தை, ஆனால் ஆண்டவர் கொடுக்க நினைத்த இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி. அவர் அந்த ஜெபத்துக்குள்ள வந்த உடனே ஆண்டவர் குழந்தையை கொடுத்துட்டார். அவர் நியமித்த நேரத்தில் உங்களுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நேரத்தில் நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு ப்ளஸ் தேவன் அவர் வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறீங்களா? நல்ல நேர்த்தியான இடத்துல கர்த்தர் கல்யாணங்களை நடக்க வைப்பார். தொழில்கள் ஆசீர்வாதமாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நேர்த்தியான தொழிலை கர்த்தர் தருவார். ஊழியங்களில் மிகப்பெரிய வித்தியாசங்களை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, கொஞ்சம் கவனித்து காரியங்கள் அதில் சொல்லும்போது சொல்லுது, அவர் வைத்திருக்க நினைவு தீமை காணதல்ல, நன்மையாக இருக்கும்படி. இந்த வசனம் எவ்வளோ அருமையாக சொல்லப்படுது தெரியுங்களா? அல்லேலூயா. அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லப்படுது, இட் இஸ் நாட் ஃபார் டிஸ்ட்ராக்ஷன். உங்களை உடைப்பதற்கல்ல. இதில் நன்மைக்குன்னு சாதாரண போட்டிருக்கு, ஆனால் சில டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு, உங்கள் நம்பிக்கையை வைத்து எதிர்காலத்தை குறித்து நீங்கள் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து ஓடுவதற்கு அவர் ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாராம். அல்லேலூயா. என்ன வார்த்தை தெரியுமா? அதெல்லாம் வாசிக்கும் போது கலங்கி போனேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு தேவைப்படுகிற தேவையை மாத்திரம் பூர்த்தி செய்கிறவர் அல்ல, இன்றைக்கு தேவையான காரியங்களை பூர்த்தி செய்கிறவர் மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும் உன்னை உயர்த்தத்தக்கதாக இருக்கும். அந்த உயர்வு எப்படி இருக்கும் தெரியுமா? உங்கள் எதிர்காலத்தை அவர் மேல் நம்பிக்கையை போட்டுவிட்டு தைரியமாக ஓடுவதற்கு எதுவாக இருக்கும். இனி ஒருவனும் உங்களை பாதியில் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு முடிவு, நீதிமொழிகள் 23:15 சொல்லும்போது ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அந்த முடிவு எப்படி தெரியுமா? பாதியில் உடைகிறதா அல்ல, தொடர்ந்து ஓடுவதற்கு எதுவாக இருக்கும் என்று. அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் தேவன் பெரிய மாற்றங்களை செய்ய போகிறார், பெரிய வித்தியாசங்களை செய்ய போகிறார், நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, கொஞ்சம் கரிசனை எடுத்து, கொஞ்சம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து, கொஞ்சம் காரியங்களை வித்தியாசப்படுத்தும் போது தேவன் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய ஆவலாய் காத்திருக்கிறார். நீ எதிர்பார்க்க முடிவை கர்த்தர் தருவார் அப்படி சொல்லிட்டு 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, அந்த எதிர்பார்ப்போடு நீ ஜெபிக்கும் போது, இப்போ நீ ஜெபிக்கிறத ஃபர்ஸ்ட் ஏதோ தானே ஜெபம் பண்ணோம், அண்டர் ஏதோ கிடைச்சா கிடைக்கும் இல்லை. இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது, ஒரு விசுவாசம் வந்திருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு கூடிய நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிக்கிற போது அவர் உன் ஜெபத்தின் சத்தத்துக்கு பதில் தருவார். அல்லேலூயா. God will answer. இந்த முடிவுனா நீங்கள் நிறைய பேர் நம்ம நினச்சிருந்தா முடிவுனா எண்டு இல்லை, இட்ஸ் அ ரிசல்ட். அல்லேலூயா. அது ஒரு வெகுமதி, ரிவார்டு. அப்படிதான் போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. முடிவே அல்ல, ஒரு மிகப்பெரிய தொடக்கத்தை என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அன்பான தேவஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார்.
அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு தீர்மானித்து வைத்திருக்கிற, அவர் உங்களை எந்த உயர்வு கொண்டு போகணும்னு நினைச்ச காரியங்களை தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். கலங்காதீங்க, பயந்துராதீங்க, உடஞ்சிடாதீங்க. உங்களுக்கு விரோதமாக என்ன காரியங்கள் நடந்தாலும் பாருங்க, அந்த விசுவாசத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. ஆபிரகாமுக்கு 75 வயசில் கொடுத்தார், 75 வயசில் கொடுத்தார். ஆனால் பாருங்க, அவன் பெற்றது கிட்டத்தட்ட 100 வயசில். ஏன் தெரியுமா? பாதி வரைக்கும் ஆபிரகாம் கொஞ்சம் சந்தேகமாக இருந்தான். அப்புறம் ஆபிரகாம் விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டான். சாராள் விசுவாசத்துக்குள்ளே வரல. அதால் தான் கடைசியாக நகைக்கிறா. அதால் தான் கத்திரி தூதன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுகிறான் கடைசியில். அல்லேலூயா, அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுகிறான். அடுத்த உற்பவ காலத்தில் நான் வருவேன், நீ குழந்தையோடு இருப்ப. அப்போ தான் சாராள் பயந்து போய் அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ளே வருகிறா. இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் வாக்கு தத்துவம் நிறைவேற 2 காரியம் நடக்கணும். ஒன்று, அவரோடு இணைந்து கொள்ளணும், வாக்கு தத்துவத்தோடு இணைந்து கொள்ளணும். 3வது உங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வரணும், நம்பிக்கை வரணும். அல்லேலூயா. இந்த முடிவு வரணும்னா 2 காரியத்தை நம்ம செய்யணும். ஒன்று, இடைவிடாமல் ஜெபிக்கணும். கொலோசியர் 4:2 சொல்லப்பட்டது போல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல்னா கண்டினியூஸாக ஜெபம் பண்ணுறதை பற்றி இங்கே சொல்லலை. நீங்கள் இடைவிடாத ஜெபம் பண்ணால் அப்படி எடுத்துக்கூடாது. அதுக்குரிய அர்த்தம் அல்ல. அதனுடைய ஒரிஜினல் அர்த்தம் என்ன தெரியுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுனா, நீ நினைக்கிற காரியம் உன் வாழ்க்கையில் நடக்காது, நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நடப்பதற்கு சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் சாதகமாக இல்லை. அது நடைபெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. அது உனக்கு மட்டுமல்ல, உன்னோடு இருக்கிறவர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் நடக்காது, உனக்கெல்லாம் வாய்க்காது, உனக்கெல்லாம் அற்புதங்கள் நடக்காது என்று சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு சொல்கிற அந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்போது கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று அவரிடத்துல போராடி ஜெபிக்கணுமா. வேதம் சொல்லுகிறது தொந்தரவு பண்ணணுமா அவரை. இன்னொரு வார்த்தை பயன்படுகிறது, பிடிவாதமாய் ஜெபிக்கணும். இடைவிடாது ஜெபிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை பயன்படுகிறது, பிடிவாதமாய் ஜெபிக்கணுமா. எத்தனை எதிர்ப்பான காரியங்கள் வந்தாலும், எத்தனை பேர் நடக்காதுன்னு சொன்னாலும், எத்தனை பேர் இது உனக்கு வாய்க்காது பாரு, சூழ்நிலை எப்படி இருக்கு பாரு, உன் குடும்பத்துக்கு எப்படி நடக்கும், உன் வாழ்க்கையில் எப்படி இது நடக்கும், இந்த காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நிறைய பேர் திரும்ப 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 சொல்லுவாங்க. ஆனால் அந்த வார்த்தைகளை காட்டிலும் நெகட்டிவாக பேசுகிற எல்லா வார்த்தையை விட்டு தேவனிடத்தில் தொந்தரவு பண்ணி, அல்லேலூயா, அதான் இடைவிடாமல் ஜெபிக்கிறது. பிடிவாதமாய் ஜெபிக்கணுமா. கர்த்தர் எனக்கு தருவார். எத்தனை எதிரான காரியங்கள் நீங்கள் பேசினாலும் செஞ்சாலும் அதன் மத்தியில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தொந்தரவு பண்ணி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக தர வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளில் பெரிய பாக்கியமுள்ள காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார். அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார். 2வது காரியம் சொல்லப்படுகிறது, அதில் விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி. லூக்கா 1:45 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் விசுவாசம் வித்தியாசமாக இருக்கணும். பாருங்க, சாராள் விசுவாசித்த உடனே அங்கே ஒரு காரியம் நடக்குது. தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒன்று, 2வது ஆபிரகாமுடைய விசுவாசம், 3வது சாராளுடைய விசுவாசம். இந்த 3 காரியமும் இணைகிறது. முப்பரி நூல் அறாது என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு இந்த 3 காரியங்கள், உங்களோட விசுவாசம், உங்கள் குடும்பத்தோட விசுவாசம், தேவனுடைய வாக்குத்தத்தம், இது 3ம் இணையும் போது நிச்சயமாய் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவை கற்றுக்கொண்டு வருவார். நிச்சயமாய் கொண்டு வருவார். நிச்சயமாய் கொண்டு வருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கும். அல்லேலூயா. வேதத்தை நல்லா வாசிங்க, வேதத்துக்குரிய காரியங்களை தியானிங்க, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள்லாம் இப்போ ஒவ்வொரு நாளும் வேதத்தை எப்படியாவது எல்லாரும் வாசிக்க வைக்கணுன்ற நிறைய பிரயாசங்கள் பண்ணுறோம். சிறு பிள்ளைகளுக்கு வாசிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் 6 மணிலேருந்து 6:45 வரைக்கும் பிள்ளைகள் வேதம் வாசிக்கிறதுக்கு என்று ஒரு காரியங்களை செய்கிறோம். அதற்காக டைம் கொடுத்து அநேக பிள்ளைகள் வேதத்தை வாசித்துட்டு போகிறாங்க. சண்டே கிளாஸில் பைபிள் வாசிப்பதற்கு ஒரு டைம் உருவாக்கணும். பைபிள் வாசிக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளுக்கு விசுவாசம் வரணும்னா கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவையும்
அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களையும் தீர்மானங்களையும் நிறைவேற்றுகிற சரியான காலம் வந்திருக்கிறது. சரியான காலம் வந்திருக்கிறது. கவலைப்படாதீங்க, தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். கண்களை மூடும். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. உங்களை ஒப்புக்கொடுத்தல் வித்தியாசமாக இருக்கும். தேவன் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். இப்பொழுதே இதை பார்த்து கொண்டிருக்கும் போதே தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிறார். நிச்சயமாக நடக்கும். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தினுடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு விசுவாசத்தோடு வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக பாடுகள் உண்டு, அநேக காரியங்கள் பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் இன்னும் நிறைவேறல ஆண்டவரே. நீங்கள் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே, நீ எதிர்பார்க்க முடிவு உனக்கு கர்த்தர் செய்வார் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் ஒரு ஜெயம் உண்டாவதாக, பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு நன்மை உண்டாவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக. இப்பொழுது அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். வேலையில், பிஸ்னஸில் எல்லாவற்றும் ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளை தருவீராக. பிரிந்து கிடந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஒன்று சேர்ப்பீராக. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட திருமண தடைகள் உடைக்கப்படட்டும். நன்மைகளை பார்த்திராத பிள்ளைகளுக்கு நன்மைகள் கிடைக்கட்டும். கடன்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், வேதனைகள் சுகமாகட்டும், வியாதிகள் இப்பொழுதே சுகமாவதாக, செயல்படாத உறுப்புகள் எல்லாம் செயல்படுவதாக. என்றைக்கு இந்த வியாதி மாறும், என்றைக்கு இந்த பிரச்சனை மாறும், வைத்திரு கொடுக்க காசு இல்லாதபடிக்கு இருக்கிறதே, அன்றைக்கு 12 வருடம் பெரும்பான்மையுள்ள ஸ்திரீயை ஒரே நிமிஷத்துல சுகமாக்கின தேவன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை என் தேவன் செய்யும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. உடைய பிள்ளைகள் சுகித்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.